நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, நம்முடைய கேப்டன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வாகத்தை செய்தவர் அல்ல. அவர் தொட்ட உயரம் என்பது எதிர்க்கட்சி தலைவர் வரைக்குத்தான். ஆனால் மண்ணை வென்று அதிகாரத்தில் அமரவில்லை. ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று அவர்கள் இதய சிம்மாசனத்தில் அரியணையிட்டு ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் நலத்திட்டங்களை தீட்டி, சட்டங்களை ஏற்றி, மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், அண்டா தருகிறேன், குண்டா தருகிறேன் என்று இலவச அறிவிப்புகளை அரைத்து மக்களின் மனதை வென்றவர் அல்ல. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, கேப்டன் நல்ல மனிதர் என்ற வார்த்தையில் சுருக்கிவிட முடியாது. ஆகச் சிறந்த மனிதன். ஒரு தெய்வம் எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் நமக்கு போதித்திருக்கிறார். தெய்வம் என்பது எப்படி உண்டாகிறது, உருவாகிறது? என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மனிதனை நல்லவர், நல்ல மனிதன், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், அதற்கு மேல வார்த்தை இல்லாத போது மனிதன் சொல்கிறான் அவன் தெய்வம் அப்பா என்று. அப்படி தெய்வமாகி போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. பசித்தவனுக்கு உணவிட்டவன் அவன் பார்வையில் தெய்வம், படிக்க வழியின்றி நிற்பவனுக்கு படிக்க வைத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம், வேலையின்றி அலைந்தவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம். அப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்கிற தெய்வம் தான் நம்முடைய கேப்டன் என்பதை யாரும் மறுக்க இயலாது, மறுக்கவும் முடியாது. அந்த மகத்தான மாபெரும் மனிதன். நடிகர்கள் அவரை போல 10,000 பேர் தோன்றலாம், அவரை போல நடிக்கலாம். ஆனால் அவரை போல இன்னொரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அரிதினும் அரிது. அந்த மகத்தான மாபெரும் மனிதன். நடிகர்கள் அவரை போல 10,000 பேர் தோன்றலாம், அவரை போல நடிக்கலாம். ஆனால் அவரை போல இன்னொரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அரிதினும் அரிது. ஆக பெரிய பண்பாளர். ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், சிறியவன், இவன் ப்ரொடக்ஷன் பாய் ஆயிடுச்சு, சோறு போடுகிறவன் ஆயிடுச்சு, இவன் டிராலி தள்ளுறவன் ஆயிடுச்சு, இவன் டச்சப் பாய் ஆயிடுச்சு, இவன் லைட்மேன் ஆயிடுச்சு, எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் அவருக்கு சமம் தான். அவர் என்ன உணவு உண்கிறாரோ அந்த உணவு அடுத்தவர் தட்டில் இருக்குதா என்று பார்க்கிற ஒரு பெருந்தகையாளன், பேரன்புக்காரர். நபிகள் நாயகம் சொல்கிறார், அடுத்தவன் பசித்திருக்கும் போது உணவு உண்ணாதீர்கள் என்று. அடுத்தவர் பசித்திருக்கும் போது உணவு இல்லாத நபிகள் நாயகன் மொழி வழி வாழ்ந்த பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எந்த மகனும் அவரை அறிந்தவர் மறுக்க முடியும். இவ்வளவு பேரும் அவருடைய ரசிகர்கள் அல்ல. ஆனால் அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்ற செய்தி பரவி 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 மக்களின் மனதில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிற நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை தமிழ் சமூகம் கடைசி தமிழன் இருக்கிற வரை அவருடைய நினைவும் இருக்கும், அவருடைய புகழும் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்ற துயரம் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அவரை இழந்து வாடுகிற அந்நியார், அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், என்னுடைய அருமை சகோதரர் சுதீஷ், அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ரசிக பெருமக்கள், தமிழ் கூறும் நல்லுலகத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.